ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னையோடைய அனதர் விலாகுள்ளே போகலாமா? வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல் டே, மார்னிங் 6 AM டு நைட் 9 PM வரைக்கும் என்னோடய ஃபுல் ஒர்க்ஸ் எல்லாமே நான் இதில் வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். ஏன்னா மார்னிங் 6 டு நைட் 9 வரைக்கும் நடந்தது. ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்தது. ஸோ எல்லாமே 10x ஸ்பீடில் ஒரு 25 மினிட்ஸில் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். போர் அடிச்சதுன்னா அங்கங்கே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, காலையில் எப்பவும் போல் கடைக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டேன். பால் வாங்கிட்டு வந்தாச்சு. காஃபியெல்லாம் போட்டு குடித்ததுக்கப்புறமா தான் திரும்பவும் கடைக்கு போனேன். ஏன்னா பருப்பு வாங்கிட்டு வரும்போது கடை இல்லை, அந்த கடை மூடி இருந்துச்சு. ஸோ பருப்பு வாங்கிட்டு வரணும், குழம்பு செய்யணுன்னா திரும்பவும் கடைக்கு போகணும். செகண்ட் டைம் திரும்பவும் கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு குழம்பெல்லாம் செஞ்சு டிஃபன் செஞ்சாச்சு, லஞ்ச் செஞ்சாச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்தாச்சு. 8:30க்கெலாம் மோஸ்ட்லி விட்டுட்டு வந்துடுவேன். விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா வாங்க கோதால இறங்கலாம் அப்படின்ற மாதிரி மாஸ்க் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, பெட்டு கீழே இருந்தது இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல கட்டில் போடலாம் அப்படின்ட்டுன்னு கட்டில் போட்டுட்டு, இரும்பு கட்டில் தான். ஸோ அதை போட்டுட்டு பெட்டு போடலாம். என்னாச்சு திடீர்னு அப்படின்னா, நான் சம்மருக்காக மட்டும்தான் எடுத்தேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது, அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, ஒரு பெரிய சம்பவத்தினால கொஞ்சம் பயம் இல்லை, நம்ம கட்டிலே போட்டுடலாம் அப்படின்ட்டு கட்டில் போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட்டில் போடணும், எல்லாம் பண்ணணுனாலும் ஃபஸ்ட்டு டீப் க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா. நமக்கு சைனஸ் இருக்குது, எனக்கு சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால மாஸ்க்கு போட்டுட்டு தான் நான் மோஸ்ட்லி இப்போ வீடு பெருக்குனா கூட மாஸ்க் போட்டுட்டு தான் செய்வேன். எப்போனாவது ஒரு டைம் தான் மறந்துடுவேன், மற்ற டைமில் எப்பவுமே போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ டஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு எடுக்கலாம். அது என்ன பெரிய சம்பவம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடுச்சு. என்னடா அது, செகண்ட் ஃப்ளோரில் பாம்பா அப்படின்னா, எஸ், பாம்பு வந்துடுச்சு. ரொம்ப பெரிய பாம்புலாம் இல்லை, ரொம்ப குட்டி பாம்பு. ஆனால் அது பாம்புன்னு எனக்கு தெரியாது. அச்சு எனக்கு அது பாம்புன்னு ப்ராசஸ் ஆகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு தெரியறதுக்கே, நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு 1 வீக் ஆச்சு. நான் நினச்சோம் செடியெலாம் இருக்குது, ஒரு வேளை அதனால் வந்திருக்கோம் அப்படின்ட்டு நினச்சோம். ஸோ நம்ம வீட்டில் செடியை எடுத்தோன்னா அடியில் மண்புழுலாம் இருக்கும், பார்த்துருக்கேன், நிறையாவே இருக்கும். அதெல்லாம் எடுத்து அப்பப்போ போடுவேன். இப்போ நான் மோஸ்ட்லி தரையில் வைக்கிறதே கிடையாது. எல்லாமே ஏதாச்சும் ஒன்று சேரு, நான் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாண்டு, இந்த மாதிரிலாம் எடுத்து அதில் தான் மோஸ்ட்லி செடியோட பார்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். கீழே வச்சுருக்க மாட்டோம், எல்லாமே மேலே தான் இருக்குது. ஸோ எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படின்ட்டு பார்த்தோம். அது என்னமோ பிளைண்ட் ஸ்னேக்குன்னு கூகுளில் செக் பண்ணி பார்த்தோம். அந்த ரணகாலத்துலேயும் ஒரு குதூகலம் அப்படின்ற மாதிரி, என்னென்னு தெரியலனாலும் ஃபோட்டோ எடுத்து கூகுளில் போட்டாச்சு. கூகுளில் போட்டோன்னே அது பாய்ஸ்னஸ் இல்லை, ரொம்ப விஷம்லாம் கிடையாது, ரொம்ப நஞ்சு இல்லாத பாம்பு தான், அப்படி தான் போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு அதை எடுத்துகிட்டு போனால், மரத்துலேயே அது படம் எடுத்து நிற்கிற மாதிரி தலையை தூக்கிட்டு நிற்கிது. இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கன்னா கடிச்சிருவோன்னு ஒரு பயம். அதுக்கப்புறம் தான் நான் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் எங்களை தூரமாக போட்டேன், ஏன்னா அடித்தாலும் சாகலை அது. சரின்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கட்டில் போட்டுகிட்டே இருக்கிற உடனே கால் வந்துச்சு. அரைகுறையாக கட்டிலெலாம் எடுத்துகிட்டு வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு கால் வந்துச்சு. என்ன கால் அப்படின்னா, எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போமாக்கா அப்படின்னாங்க. சரின்ட்டு உடனே கடைக்கு கிளம்பு. இங்கேருந்து கடை ஒரு 10-20 மினிட்ஸ் ஆகும் வண்டியில் போய் கூட்டிகிட்டு வரதுக்கு. காலையில் தான் போனாங்க, எங்கள் வீட்டுக்காரர் கூட்டின்னு போய் விட்டுட்டு இப்படி வரவும் அவங்க என்ன ஃபோன் பண்ணிட்டு கூட்டின்னு போனாங்க. ஓகே வாங்க அப்படின்ட்டு, உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு ரிமைனிங் வேலை. இப்போ நான் ஒரு ரவுண்டு துணி போட்டு தான் வச்சுருந்தேன் வாஷிங் மிஷினில், அது துவைச்சிடுச்சு. ஸோ 2வது ரவுண்டும் போட வேண்டியிருக்கும். சண்டே ஒரு வேலையும் செய்யாமல் லேசியாக இருந்ததுனால மண்டே எனக்கு பெண்டு நிமிந்துருச்சு. செகண்ட் ரவுண்ட் துணியும் போடணுன்றதுக்காக இதையும் எடுத்து காய வச்சிடலாம். மழை வருவேன் வரமாட்டேன். அந்த எஸ்ஜே சூர்யா படத்தில் சொல்கிற மாதிரி வருவியா வரமாட்டியா, இது சரத்குமார் பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது ஆயிடுச்சு. சரி காய வச்சிடலாம் துணியான்ட்டுன்னு துணி காய வச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு துணியை காய வச்சுட்டு போயிட்டு அகெயின் பெட்டு ரெடி பண்ணுறதுக்கு போகணும். பெட்டு எடுத்து கட்டிலில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணணும். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அக்ஷய் தான். ஏன்னா
அவன் தான் வந்து படுக்கவே மாட்டேன், நான் பெட்டு போட்டால் தான் கட்டில் போட்டால் தான் வந்து படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்காகவே மெயினாக வந்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கட்டிலெலாம் ரெடி பண்ணேன். அப்புறம் கட்டிலெலாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த கட்டிலை ஓப்பன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. ஆனால் இது ஒரு 10 to 20 செகண்ட்ஸில் இதை நான் 10x ஸ்பீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது இழுக்க போய் அது கையில் இடித்து காலில் இடித்து கடுப்பாயிடுச்சு. சென்டரில் இன்னொரு ஃபோனு, எத்தனை ஃபோனுடா ஏன்டா எனக்குன்னு வைக்கிறீங்க சோதனையை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கால் மேலே கால், நம்ம எதனாச்சும் சும்மா இருக்கும்போது பாருங்கள் ஒரு கால் வேறு அது ஒருத்தரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம பிஸியாக வேலை செஞ்சிட்ருப்போம் பாருங்கள், அன்றைக்கி தான் மாற்றி மாற்றி ஃபோன் வரும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். சென்ட்ரலில் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணிட்டு அவரும் வந்து ஒரு சில வேலைகள் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கும் ரெடி ஆகணும். இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கும்போதே நடுவில் எங்கே விட்டேன்னா அந்த பாம்பு மேட்டரை விட்டுட்டேன். பாம்பு எப்படி வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் ஒரு நாள் நடுவில் பார்க் போயிருந்தோம். பார்க்லேருந்து ஒரு பொம்மை ஏந்தாச்சு பையன் எடுத்துகிட்டு வந்துட்டான். வேணாண்டான்னு சொல்லியும் கேட்கல. அந்த டக்கு பொம்மை நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஒரு மம்மி டக் மேலே ஒரு 3 குட்டி டக்கு வந்து பின்னாடி உட்காந்துருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அந்த டக்கு பொம்மையை எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுதான் அங்கே இருந்துச்சு. இந்த பெட்டை தூக்கிட்டு பெருக்கலான்னு தூக்கினா இருக்குது அது. எவ்வளோ அடித்தாலும் சாகலை. இது என்னடா அது, எவ்வளோ அடித்தாலும் சாகவே மாட்டேங்குது. தம்மா தூண்டு இருக்குது ஆனால் சாக மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது கொஞ்சம் நேரம் அடித்து பார்த்தா செத்து போன மாதிரி நடிக்குது வேறு. பொறுமையாக நவுத்திடலான்னு பார்த்தா குடுக்குன்னு ஓடுது. திரும்ப அடிக்கிற செத்து போன மாதிரியே நடிக்குது. திரும்ப தூக்கி மரத்தில் போடலான்ட்டு தொடப்பம் வச்சு தள்ளுறேன், குடுக்குன்னு ஓடுது. ஏன்டா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் நைட்டு. அப்புறம் சரி எப்படியோ பொறுமையாக மரத்தில் எடுத்து போட்டால் மரத்தில் அப்படியே தலையை தூக்கிட்டு நிற்கிறாரு. எனக்கு அந்த தலையை தூக்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஐடியாவே வந்துச்சு, இது பாம்பு தான். நான் ஏதோ புழு வேறு ஏதோ போல் பூரான்லே வேறு ஏதோ வகை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கூகுளில் செக் பண்ணி பாருன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்லலை, பசங்க பயப்பட போகிறாங்க அப்படின்ட்டு. அவர் சொல்லவே இல்லை பாம்பு அப்படின்ட்டுன்னு. அது ஏதோ புழு தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி புழு தான் அப்படின்ட்டு நானும் சும்மா ஆயிட்டேன். அது மரத்து நான் கீழே கொண்டு போய் போட்டலாம், இங்கே எங்கேயும் போடக்கூடாது. எங்கன்னா போட்டால் ரிட்டன் வந்துடும். சப்போஸ் டாய்லெட்லேயோ இல்லை தண்ணி போகிற இடத்துல எதனா ஒரு இடத்துல போட்டால் கூட ரிட்டன் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால நான் நீங்கள் எங்கேயும் போட மாட்டேன். நான் போயிட்டு நான் ரோட்டில் தான் எங்கன்னா போட்டு வருவேன்ட்டுன்னு ரோட்டில் எங்கன்னா காலி சைட்டு ஒன்று இருக்குது இடம், அங்கே தான் எடுத்துகிட்டு போய் போடுவேன்னு எடுத்துட்டேன். மரத்தில் எடுத்து வச்சா அந்த குட்டி தலையில் படம் எடுத்து நிற்கிற மாதிரி நிற்கிது தலையை தூக்கிட்டு. எனக்கு ஐயோ மேலே ஏறிடுமோ, மரத்துலேருந்து கையில் ஏறிடுமோ ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் செருப்பு, ஒரு பக்கம் மரம் தூக்கினே போகிறேன். கீழே விழுந்துச்சுன்னா அதை அடிக்கணும் அப்படின்னு எனக்கு பசங்க சிரிக்குதுங்க ஒரு பக்கம். என்னால் முடியல அதை. சரி அந்த கோர சம்பவம் தான் இன்றைக்கி இந்த பெட்டு போடுறதுக்கான ஃப்ளாஷ்பேக். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் ஃப்ளாஷ்பேக்கும் இல்லை. ரொம்ப அப்படியே ஸ்கேரியாக அந்த இடத்துல. பட் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அன்றைக்கி நைட்லாம். எனக்கு தூக்கமே வரல, கீழே பெட்டு தான் அப்போ தான் போட்டுதே இருந்தோம். என்னால் நான் ஏன் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை குட்டி போட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண்டிகிட்டு இருந்துச்சு. சரின்னு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, கட்டிலெல்லாம் எடுத்து போட்டாச்சு, பெட்டும் ரெடி பண்ணியாச்சு. அச்சுவோட பழைய பெட்டு வந்து பக்கத்தில் ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குங்களா, அந்த ரூமில் தான் போட்டு வச்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு திரும்ப இங்கே போடுறதுக்கு மனசே இல்லை. சப்போஸ் ஏதாச்சும் உள்ளே இருக்குமோ பூச்சி அப்படின்றதுனால போடல. வேஸ்ட்டு ஷோஃபாவோடைய குஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்த துணியெல்லாம் பிச்சு போட்டுட்டு அதில் இருக்கிற ஃபோம்ஸை மட்டும் எடுத்து வச்சு அடிக்கிட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சோண்டு இடம் மட்டும் வரும். இந்த கட்டிலுக்கும் அந்த கட்டிலுக்கும் செட்டே ஆகாது. இது ஒரு சைஸில் இருக்கும், அது ஒரு சைஸில் இருக்கும். கீழே கல்லை வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. ஆனாலும் இது எங்கேயோ மேலே இருக்குது, பெட்டு ரொம்ப கீழே இருக்குது, அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் இடத்த ஃபில் பண்ணணுமேன்ட்டு இந்த ஃபோமெல்லாம் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. பெட் கவர்லாம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இந்த பெட் கவர்லாம் போடுறதெல்லாம் பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. ஆனால் இது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், இதுக்கப்புறம் இது இப்படி இருக்காது. அந்த 10 நிமிஷத்தில் என் பசங்க வந்து எல்லாத்தையும் கலைச்சி விட்ருவாங்க. பசங்களாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாம் கலைச்சி தான் விடுவாங்க. இதுதான் அவங்களோட வேலையே. ஸோ ஓகே, பெட்டு வந்து ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. கட்டில் போட்டு பெட்டு போட்டாச்சு. என் அச்சு பையனுக்கு செம்ம ஹாப்பி. அவனுக்கு ஸ்கூலில் விட்டு வெளில வந்தோடனே ஃபஸ்ட்டு அதை தான் கேட்பான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி அதை தான் கேட்டான் அவன். அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கான், அவன் கேட்குறத லாஸ்ட்டில் வரும் பாருங்கள். வீடெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இதை முடிச்சுட்டு இதை இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு உட்காந்தாச்சு. உட்காந்து ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தண்ணி குடிச்சிட்டு, நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நம்மளை வந்து உட்காரு
நீ பொறுமையாக செய் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அம்மாவை தவிர. ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை யாரானே இருக்கட்டும், இந்த உலகத்துலேயே அது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அம்மா நீ உக்காரு கொஞ்ச நேரம் கழித்து செய் அப்படின்னு சொல்கிற ஒரே ஆள் அம்மாவை மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஹெக்டிக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட சரி, நான் ஒரு 50 தடவை படிக்கட்டு ஏறி இறங்கினாலும் சரி, எதுக்கு இத்தனை தடவை ஏறி இறங்குற, உனக்கு கால் வலிக்குதான்னு கூட யாருக்குமே தோணாது. அது தோணுமோ தோணாதோ தெரியல. பட்டு கேட்பாங்க, ஏதாச்சும் ஒன்று இது எடுத்துகிட்டு வா, அது எடுத்துகிட்டு வா. எல்லாருக்கும் அதே மாதிரி தானே. இப்போ சப்போஸ் அவங்க போய் கீழே நின்றுட்டு இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கால் வலிக்கும் தானே அவங்க இது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அத்தனை தடவை ஏறி இறங்கினாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். கேட்டால் ஒரே வார்த்தை, உனக்கு என்ன இந்த வயசில் கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, கை வலிக்குது. இது காமனாக எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பவும் எங்கே கிளம்பிட்டேன், இந்த அரைகுறை வேலையை வச்சுக்கிட்டு திரும்பவும் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, பேங்க் வேலை இருக்குது. ஸோ அங்கே கிளம்பிட்டேன். கொஞ்சம் தாப்பால் மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டேன். பூட்டு போடல, அத்தை வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்ட்டு கிளம்பி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ரிமைனிங் வேலை இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன வேலைலாம் இருக்குது அப்படின்றத, இதெல்லாம் எப்போ முடிக்கணும் அப்படின்றதும் எனக்கு தெரியல. பட் ஆனால் முடிச்சு தானே ஆகணும், நம்ம வேலையாச்சே, நம்ம தானே செஞ்சாகணும். யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு ரொம்ப நாள் மைண்டில் ஒரு சில கேள்விகள் ஓடிட்டே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் நம்ம ஒரு விஷயம் செய்யலை அப்படின்னா இதை கூட உன்னால் செய்ய முடியலையா, இதை கூட உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது இல்லைங்களா. இன்னில் காலையிலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இது மோஸ்ட்லி எனக்குன்னு மட்டும் இல்லை, இது எல்லார் வீட்லேயுமே இந்த கேள்வி எப்பயாச்சும் ஒரு டைம் வந்திருக்கும். இதை கேட்காத ஒரு வீடு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து கேட்டிருப்பாங்க, இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்டை பார்த்து கேட்டிருப்பாங்க, கண்டிப்பாக கேட்டிருப்போம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபை பார்த்து கேட்பாங்க, காலையிலேருந்து என்ன பண்ணின்னு இருந்த, இந்த வேலை கூட முடிக்காமல் இது கூடமா செய்யலை, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். இப்போ நான் போய்ட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கடன்னு கழுவணும். காலையிலே ஒரு ரவுண்ட் பாத்திரம்லாம் கழுவியாச்சு, பசங்களை விடுறதுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்ட் எப்பவுமே நான் கழுவிடுவேன். அகைன் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்தது தான் இப்போ சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் அங்கே இருக்குது. ஓகேங்களா, அது அப்படியே இருக்கும். ஆனால் அது இப்போ நான் கழுவி தான் ஆகணும். நான் இப்போ அப்புறமா நான் கழுவிக்கிறேன், என்னால் இப்போ முடியல, இப்போ எனக்கு டயர்டாக தான் இருக்குது. நான் வெளியே போயிட்டு வந்தேன், ஒரு 4-5 தடவை நான் வண்டியில் ட்ராவல் பண்ணியிருப்பேன். பசங்களை விட்டுட்டு வந்தேன், அடுத்தது கடைக்கு போயிட்டு வந்தேன், நெக்ஸ்ட் பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடியே ஒரு மோட்ரு போடுறதுக்கு, தண்ணி பிடிக்கிறதுக்கு, வாசல் பெருக்கிறதுக்கு, கடைக்கு 2 தடவை போகிறதுக்குன்ட்டுன்னு ஒரு 5 டைம்ஸ் நான் படிக்கட்டு ஏறி இறங்கியிருப்பேன். இப்போ நாங்கள் இருக்கிறது 2nd ஃப்ளோர். ஓகேங்களா, இது ஒரு 4 டைம்ஸ் 8 டைம்ஸ் ஆனாலும் அது ஒரு 4 டைம்ஸ், டோட்டலாக ஒரு 16 to 18 டைம் நான் மேலே ஏறி இறங்கியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது எல்லாம் போக என்ன பண்ணாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்த காலிலேருந்து அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீ எதுவுமே கேட்கலன்னா கூட எனக்கு காண்டாகாது, என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், சைலண்ட்டாக போய் உட்காந்துடுவேன். எங்கள் வீட்டில் என்னை யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் மதியானம் ஒரு 1 o'clock தான் நான் அந்த பாத்திரம்லாம் இப்போ கழுவுறேன். ஓகே, வேலையாக தான் இருக்கேன். ஸோ என்னால் முடியல அப்படின்னா அந்த டைமில் கேட்பாங்க, ஏன் இன்னுமா கழுவலை அப்படின்ட்டு. இல்லை அவங்க கழுவி வச்சுருவாங்க ஒரு சில டைம், இப்படி நடக்கும். ஓகேங்களா, ஆனால் நம்ம இப்போ நான் இதெல்லாம் கழுவிட்டே இருக்கிறேன் அப்படின்னா கூட என்னால் முடியல அப்படின்னு என்னால் போய் உட்கார முடியாது. பிகாஸ் நம்ம தனியாக இல்லை, இதுவே என் வீடு, எங்கள் வீடு அப்படின்னு நான் தனியாக இருந்தேன்னா என்னால் முடியலன்னா நான் நைட்டு 10 மணிக்கு கூட கழுவேன், தூங்கி எழுந்துட்டோ. இல்லை, எனக்கு மோஸ்ட்லி தூங்குற பழக்கம் கிடையாது. மதியானத்தில் சொல்கிறேன், ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம், உடம்பு முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே தூங்குவாங்க. நம்ம தூங்குகிற பழக்கம் இல்லாதவங்க கூட உடம்பு முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்னா தூங்குவாங்க.
ஓகேங்களா. இன்னும் நான் அந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணல. பெட்டு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பெருக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கே போய் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா, இப்போ நாங்கள் அங்கே போய் தூங்க போகிறோம். ஸோ அதனால் அந்த வீடு எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் தூங்கும் போது பெருக்கிப்பேன், இல்லை பெருக்காமல் கூட இருப்பேன். ஓகேங்களா. ஆனால் இந்த வீட்டை வந்து அப்படி விட முடியாது. அவங்க செஞ்சு தான் ஆகணும். வரத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடணும். இல்லைன்னா ஏன் அப்படின்ற கேள்வி வரும். எனக்கு அந்த கேள்வி கேட்குறதே பிடிக்காது. ஒன்றா இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, நிறைய உதவிகளும் இருக்குது, உபத்திரமும் இருக்குது. எல்லாருக்குமே இருக்கும். இப்போ அவங்களுக்கும் ஒரு சில விஷயம் சொல்ல முடியாமல், அவங்க தேவைப்பட்டதை ஒரு வேளை செஞ்சு சாப்பிட முடியாமல் இருக்கலாம். அவங்க மனசுலேயும் இருக்கும். ஏன்னா எனி டைம் நான் கிச்சன்லேயே இருக்கிறேன், எனக்கு தோன்றதை நான் செய்கிறேன். அவங்களுக்கு ஒரு வேளை ஒரு சில டைம் இது வேணும் அது செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வந்து அவங்க செய்ய முடியாமலும் இருந்திருக்கலாம். எல்லாருக்குமே இருக்கும் அதோடைய தாக்கம். இது வந்து மருமகளுக்கு மட்டும்தான் இந்த தாக்கம் இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில விஷயத்தில் எங்கள் ஹஸ்பண்ட்கே வந்து தோணும், நம்ம ஒன்றா இருக்கிறது வந்து என்னால் இது ஃப்ரீயாக பண்ண முடியல, என்னால் அதை ஃப்ரீயாக பண்ண முடியல அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில டைம் அவங்களுக்கு அந்த தாட்ஸ் இருக்கும், மாமனார் மாமியாருக்கு. ஒரு சில டைம் நம்ம பசங்களுக்கு அந்த தாட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. நம்மளோட தாட்ஸை மட்டும் தான் நம்ம வந்து மருமக தான் வந்து ஒன்றா இருக்கும்போது கூட்டு குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. கஷ்டம்னு இல்லை, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. எனக்கு இதான் வேணும் அதான் வேணும் அப்படின்றதுலாம் நல்லாவே டேக் கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து அவங்க மேலே குறையோ தப்போ சொல்லவே கூடாது. அது ரொம்ப தப்பு இல்லைங்களா. ஒரு வழியாக அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் துணியும் காய வச்சுட்டு வெளியெல்லாம் பெருக்கி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாப்பா பசங்களை வந்து கூட்டுறதுக்கு கிளம்பிட்டேன். டைம் வந்து 3 o'clock ஆகிடுச்சு. கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை வர இருக்குது. எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்னீசிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்னீசிங் தும்பல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பசங்களை கூட்டிகிட்டு வந்து வந்தாச்சு. அச்சுவை கூட்டிகிட்டு வந்து ஒரு 10 minutes நான் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அச்சுவை வந்து வரேன். அச்சு வந்து என்ன கேட்கணும் அப்படின்றத பாருங்கள். செல்லக்குட்டி ஆடி செல்லக்குட்டி போடலையே. என்ன பண்ணுறது, அவன் அந்த வீட்டில் தான் படுத்தேன். பாவம் இல்லடி. ஸோ கவனிச்சிங்களா, நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, அவன் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு பெட்டு போட்டியா கட்டில் போட்டியா அதை தான் கேட்பான் அப்படின்னு. அந்த உடனே ஃபஸ்ட்டு அதான் கேட்டான். ஒரு சின்ன ப்ராங்க் இல்லை போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்தவொடனே சர்ப்ரைஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு நான் சும்மா ஆகிட்டேன். ஸோ அதனால் அவங்ககிட்ட வந்து சொல்லலை. பாப்பா வர்ற வரைக்கும் நாங்கள் இங்கே வந்து ஒரு 10 to 15 minutes வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. பாப்பா வந்தோடனே கூட்டிகிட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து ஒரு பன்னீர் ரோல் வந்து கேட்டிருந்தா. ஸோ அதை மட்டும் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். அவன் வந்து மூட் ஆஃப் ஆகிட்டான். அவனுக்கு வந்து கொஞ்சம் எதுனா சொன்னால் கூட உடனே வந்து மூட் ஆஃப் ஆகிடுவான். ஆக்சுவலி வந்து கொஞ்சம் உடனே சட்டுன்னு வந்து கோச்சிக்கிறாள் அவர். ஸோ நான் பிட்டு போடலன்னு கொஞ்சம் ப்ராங்க் பண்ணதுனால அவர் கோச்சிக்கிட்டு எனக்கு எதுவுமே வேணாம். அப்புறம் நான் போட்டேன்டான்னு சொல்லி கூட அவன் என்னை நம்பவே இல்லை. அவன் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்துட்டான். ஸோ இங்கே வந்து பெட்டை பார்த்த உடனே ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வேணும், எனக்கும் ஏன் இது வாங்கிட்டு வரல அப்படின்னு கேட்டான். சரி நான் இப்போ திரும்பவும் பாப்பாவை கூட்டிட்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு போவேன், அப்போ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். ஸோ உடனே அன்றைக்கி வந்து ரொம்ப அவனும் டயர்டாக ஃபீல் பண்ணான். அவன் ஏன் அவங்கள சீக்கிரம் தூங்கினான்னு எனக்கே தெரியல. எப்போவுமே அப்படி தூங்க மாட்டான். ஸோ டெஸ்ட் எழுதிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டான். யூடி இருக்குது படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே எல்லா பசங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக. ஹோம் ஒர்க்குக்கெலாம் அழுவ மாட்டான். ஆனால் வந்து யூடி இருக்குது டெஸ்ட் இருக்குன்னா படிச்சிருவான். பட் கொஞ்சம் பயம், வேண்டாம் அப்படின்னு. வீக்லி 2 வந்து யூடி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த டே மட்டும் அவனுக்கு பிடிக்காத டேன்னே சொல்லலாம். நல்லா குதித்து விளையாடிட்டு நல்லா ஆடிக்கிட்டே இருந்தான். ஸோ கொஞ்ச நேரத்தில் நல்லா மழை பெஞ்சிருச்சு. லக்ஷிதா விட்டுட்டு வரத்துக்குள்ளவே நல்லா மழை. பாப்பா விட்டுட்டு வந்தாச்சு. வந்தோடனே ஹோம்ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் இங்கே சமையல் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 5:30க்கு நான் வந்து டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அப்போ தான் ஒரு 6:30க்குள்ளே முடிச்சிடுவேன்.
பாப்பாவை கூட்டிகிட்டு வரத்துக்கு போகணும் அப்படின்றதுனால 6:30க்குள்ளே முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து போயிட்டு பாத்திரம்லாம் கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளவே 7:15 7:20 ஆகிடும். வந்த உடனே அக்ஷய்க்கு வந்து சாப்பாடு ஊட்டி தூங்க வைப்பேன். சாப்பாடு ஊட்டிடுவேன் ஃபஸ்ட்டு. அதனால் அவனுக்கு எப்போவுமே சீக்கிரமாகவே செய்ய ஆரம்பிச்சிடுவேன். லேட்டாக 7 o'clock வந்து செய்யலாம் அப்படின்னா லேட் ஆகிடும். 6 o'clock செய்ய ஆரம்பித்தோன்னா அரைகுறையாக செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ 5 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ப்ரெப் ஸ்டார்ட் பண்ணிட்டனாலே 6 o'clock ஸ்டவ் கிட்ட நின்றுனா ஒரு 6:30க்குள்ளே முடிஞ்சிடும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவனுக்கு சாப்பாடையும் ஊட்டிட்டு ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுத வச்சு படிக்க வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் மடித்து வச்சுட்டு சொல்கிறதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது. ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக நான் ஒரு 5 to 10 minutes அப்படி உட்காந்து ஏஞ்சி எல்லா வேலையும் கடன்னு ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அண்டு பாதியிலே ஒரு விஷயத்தை வந்து நம்ம விட்டுட்டோம். அது என்ன விஷயம்னா, அதான் நான் இப்போ சொல்லியிருந்தேங்களா, அந்த ஏன் அப்படின்றது. நம்ம செய்யலைனா மட்டும் ஏன் அந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களும் நிறைய விஷயம் வந்து மறக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை இருக்கும், அதை நம்ம அவங்க வந்து வாங்கி கொடுக்கணும், இல்லை அதை நம்ம செய்யணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணணும். அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அலாரம் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து அவங்களுக்கு அது வந்து புரியும். இதை அப்போ நம்ம சொல்லலை அப்படின்னா எனக்கு 1008 டென்ஷன், நான் அவ்வளோ டென்ஷன் நான் எப்படி வந்து சொல்கிறது அப்படின்றதுலாம் கேட்பாங்க. ஆனால் நம்ம ஒரு சில விஷயம் மறந்துட்டோம் அப்படின்னா மொத்த ப்ளைமையும் தூக்கி உன்னால் தான் ஆச்சு அப்படின்னு நம்ம தலைமையில தூக்கி போட்டுருவாங்க. நம்ம சொல்லும் போது இல்லை அதுவும் நம்ம மேலே தான் தப்பு. ஆனால் காமனாக ஒரு விஷயம் வந்து ஒரு ரீல்ஸில் கூட வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது. ஹஸ்பண்ட் தப்பு பண்ணி ஒய்ஃப் தப்பு பண்ணாலும், ஹஸ்பண்டும் தப்பு பண்ணி ஒய்ஃபும் தப்பு பண்ணாலும் ஹஸ்பண்ட் தான் தப்பு, ஹஸ்பண்ட் தப்பு பண்ணாமல் ஒய்ஃப் தப்பு பண்ணாலும் ஹஸ்பண்ட் தான் தப்பு, அது மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஆனால் எப்படி நம்ம பண்ணாலும் ஹஸ்பண்ட் தான் தப்புன்றாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி கிடையவே கிடையாது. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே ஒரு 70% ஒரு 60 to 70% மோஸ்ட்லி நான் கேட்ட வரைக்குமே நம்மளை தான் தப்பு சொல்கிறாங்க, ஒய்ஃபை தான் சொல்கிறாங்க. இது ஏன் நீ செய்யலை? ஒரு கேஸ் புக் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம சொல்லணும் கேஸ் புக் பண்ணணும், காசு கொடு அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் எங்கன்னா கிளம்புறாங்கன்னா அவங்களோட கிளாத்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அவங்களோட தேவைகள், அவங்களோட விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஒரு கீயாக இருக்கட்டும், ஒரு மொபைல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்கிறவங்க மொபைல்லாம் மறக்க மாட்டாங்க. ஒரு கீயாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட அது எங்கே இருக்குது, அது ஏன் இங்கே இல்லை அப்படின்வாங்க. ஒரு சின்ன பசங்க வீட்டில் இருக்கிற டாட்லர் வீட்டில் எல்லாமே வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது. ஆனால் அதுக்கும் நம்ம தான் ப்ளேம். ஒரு சாவி அந்த இடத்துல இல்லைன்னா கூட அதை நம்மளை தான் கேட்பாங்க, ஏன் அது அங்கே இல்லை, அது அங்கே தானே இருக்கணும், அதை ஏன் நீ எடுத்துகிட்டு வந்த இடத்துல மாட்டலை அப்படின்னு கேட்குறது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தான் அதை எடுத்து மாட்டணும். அப்படியே நம்ம எடுத்து மாட்டல அதை அப்படியே கடற்கடை விட்டுட்டோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை நம்ம தான் தேடி கொடுக்கணும். இப்போ செய்கிற அந்த அலட்சியமும் நம்மளை தான் கேட்பாங்க. அது ஏன் எல்லாமே வந்து நம்ம மேலேயே வருது அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியாகவே இருக்குது எனக்கு மனசில். நான் நிறைய தடவை கேட்டுருவேன் அவர்கிட்டே. எனக்கு யாரையாவது எதனா சொன்னால் கூட நான் கேட்டுருவேன். எனக்கு அது பிடிக்கல, நீ அதை சொல்லாத அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் டைரெக்டாக. என்னால் முடியாது அப்படின்னா முடியாது. ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து எப்படியா இருக்கணும்னா காமன் பொலைட்டாக இருக்கணும். இதை செஞ்சிடுறியாம்மா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் நான் செஞ்சுருவேன். ஆனால் இது செஞ்சிரு அப்படின்னு சொன்னாங்கன்னா தலை கீழே நின்னாலும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என்னுடைய ஹேபிட் அது. ஸோ இப்படி தான் என்னோடய ஆட்டிடியூட் போயிட்டுருக்கோம். யார் என்ன நினச்சா என்ன அப்படின்றது தான் என்னோடய இது. ஸோ எனக்கு வந்து வீடு க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எல்லாமே செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ இந்த சிங்கில் தண்ணி தள்ளுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ எப்படியும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அட் லாஸ்ட் டைம் ஆகிடுச்சு. இத்தோட இந்த விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது அப்படின்ற மாதிரி இந்த கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போய் தூங்க போகிறேன். என்னை ஆளை விட்டுருங்கடா சாமி, ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தோணும். நெக்ஸ்ட் டே ஃபுல் ஷட் டவுன் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் க்ளீனிங் அப்படின்றதுனால சைனஸ் வந்து ட்ரிகர் ஆகிடும். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.
டேக் கேர், பை, லவ் யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர்.